இந்த பின்னேற பொழுது வந்து எப்படி நாங்க கொண்டு போறோம் முண்டே பார்க்க போறோம். நாங்க வந்து என்ன வீடியோ என்னன்னா எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா வந்து ஆட்டு பார்த்து வேலையோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுசியா, நான் சிந்துஜன். ஓகே, இப்போ எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா அத வந்து பார்த்தாலே எரியும். ஒரு நாள் நின்று வீட்டை கேட்டுக்கலாம் வந்து வீடியோ காட்டி கொடுப்பேன் பின் மட்டை வேலி மட்டை. ஓகே, இப்போ நாங்க எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதான் வந்து இன்னைக்கு அம்மாண்ட வேலையை நாங்க கேட்டு தெரியும் கொஞ்சம் கூட சாப்பிட்டேன். என்ன வந்து சின்ன வாங்க என்ன வீடியோ சின்ன பார்க்க போறோம் எனக்கு தெரியும் என்ன வீடியோ பார்க்க போறோம். நாங்க வந்து என்ன வீடியோ என்னன்னா இப்ப நாங்க வந்து அன்றைக்கு வந்து மழை காரணத்தினால சின்னவனுக்கு வந்து வேலை இல்லை. அப்ப நான் இன்றைக்கு வந்து ஸ்கூல் இல்லைன்னு சொன்னா காத்து பீரண்டாக்காண்டி பள்ளிக்கூடம் இல்லை. அப்ப அதனால நாளை நம்ம வந்து ஸ்கூல். அப்ப அஸ்டினுக்கு வந்து தலைமுடி வளர்ந்துட்டு, ஆட்டிக்குட்டிக்கு வந்து தலைமுடி வளர்ந்துட்டு, யாழ்ப்பாணத்துல வந்து எப்படி சலோன் இருக்கு. சரி சரி சரி. இல்ல அதை விட வந்து எங்க பின்னேற பொழுது வந்து எப்படி நாங்க கொண்டு போறோம் இன்றைய பொழுது அதாவது மதியம் முடிஞ்சது, சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது. அப்ப இந்த பின்னேற பொழுது அங்க டிரைவர் நிக்கிறதால அப்ப இந்த பின்னேறம் வந்து நாங்கள் எங்க போறோம் ஆத்திக்குட்டியில சத்தமா வறுத்து வச்சுக்கிறோம். அதையும் கொண்டு மந்தியில திரிச்சு கொண்டு அப்புறம் ஆத்திக்குட்டிக்கு மஸ்தினுக்கு தலைமுடி வெட்டி ஜாதுக்கு ஒரு முட்டையும் போட போறோம். சில பேர் யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோ தயசு அப்படி நினைச்சுக்காதீங்க. அதாவது என்ன பேச்சு சொன்னா சிந்தியன் லைசன்ஸ் வந்து இங்க எங்க சிந்தியன் லேர்னர்ஸ்ல இருக்கு. அதோடைய பொலிஸ் வந்து எங்க நிப்பான் எங்க நிப்பான்னு சொல்லி தெரியும். என்ன சிந்தியன் ரயில் கார்டுல ஆத்திக்குட்டின் ஆசை வந்து கேன் பேக் என்னமாகட்டும். அது என்னன்னா இன்னைக்கு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டோன்னு அம்மா ஹேண்ட் பேக் அந்த ஹேண்ட் பேக் என்ன வாங்கி கேன் பேக் எத்தனை வேணும்? உண்டோ எத்தனை உண்டு? எனக்கு 3 கேன் பேக் வாங்கி தரேன். பையில அந்த சாரி அடியில நாங்கள் அண்ணா வீட்டு பக்கத்துல ஒரு ஹேண்ட் பேக் கடை ஒன்று விற்குது. அது ஒரு பெர்மனண்ட் மாதிரி. அப்ப அதுல கூட்டி கொண்டு ஆத்திக்குட்டிக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுக்கணும். பொம்பளை பிளாஸ்டிக் கூட கேட்டுட்டு ஓகே, அதுதான் ஒரு வீடியோ நாங்கள் எடுக்க போறோம். நம்ம மற்ற நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆத்திக்குட்டி வந்து கதைக்க மாட்டா, கதைக்க விடுங்கன்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் நாங்கள் 3 ஆம்பளை பிள்ளை வளர்த்துனாங்க. அவங்க வந்து சொல்ல தேவையில்லை, சிங்கந்தான் 3 பேரும் நல்லா கதைப்பினம் விளையாடுவினம் இதெல்லாம். நான் ஆத்திக்குட்டி வந்து உண்மையிலே சரியான சைலண்ட். ஏன்னா பொம்பளை பிள்ளை தானே, வீட்டில் நல்லா கதைப்பா, ஓடுவா, சிரிப்பா. நானே கதைக்காத ஆத்திக்குட்டி இன்னைக்கு இவ்வளோ தூரம் கதைக்கிறாள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிருந்தேன். அதே போல் அந்த பிரான்ஸில் இருக்கிற அண்ணா வந்து ஆட்டுக்குட்டின்ற ஆரம்பத்தில் வந்து அவரும் வந்து ஆத்திக்குட்டி கதை கேள்வியே பெருசாக இதன் மன வருத்தப்பட்டவர். இன்றைக்கு அந்த அண்ணா வந்து ஆத்திக்குட்டியோட கதை கேட்கல, அவருக்கு விளங்கும் என்ன மாதிரி ஆத்திக்குட்டி வந்து இருந்ததை விட இவ்வளவு தூரம் கதைக்குதுன்னு சொல்லி இதை சந்தோஷமா இருக்கு. வீடியோ சும்மா பேசாதீங்க, வீட்டுல கதை காட்டுங்க. சரியான கதை ஒரு நாளைக்கு வந்து எத்தனை ஒடுப்புமா தலை நம்ம ஆத்திக்குட்டி வந்து நல்லா கதைக்கு முன்மையில வயசு கேட்ட தோட்டம் இல்லாட்டாலும் வயசு கேட்ட புத்தி இருக்கு ஆத்திக்குட்டிக்கு. நம்ம அதான் நான் சொல்லுவேன் வந்து அதால வீடியோவில் வந்து வீடியோக்கு வர மாட்டுது. அது வந்து வீடியோவில் கதைக்க மாட்டேன், கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கும் வெக்கம். மற்றது போகிற இடங்கள்ல வந்து சரியான அமைதி. அதுதான் அந்த பொம்பளை பிள்ளைக்குள்ள உரிய ஒரு சுபாவமோ தெரியலை. ஆனால் வீட்டில் எவ்வளோதான் இது செய்தாலும் போகிற இடத்துல சரியான அமைதி ஆத்திக்கிட்டே போனை பார்த்து எல்லாம் ஆடும். கண்டிப்பா அதை வந்து ஆத்திக்குட்டியை விரும்பி பார்க்குறவர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு அதை பதிவு செய்வோம். ஓகே சார், நாங்கள் வந்து வளர்க்குறோம். நம்ம நேரம் வந்து 5:30 ஆச்சுது. ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்க சொன்னால்
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க, அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, பாத்தீங்கன்னா ஆத்திக்குடி நான் ஆசையை வந்து பாருங்க. குட்டி மாதிரி பெருசு பெருசு நல்லா செலக்ட் பண்ணுவாங்க கடவுளே. ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் அம்மா, இது அம்மா இது வேண்டாமா கடவுளே. எதம்மா எப்படி வந்து குழந்தை பிள்ளைகள் அது வேண்டாம் பாத்தீங்களா? எதம்மா வேணும்? இதோ பெருசடா பிள்ளைக்கு சரி, இது வேணாம். இது சரியான வேலையை பார்க்குறேன். அண்ணா குழங்கிட்டு எதாடி புள்ள வேணும்? எது? அது பெருசு இல்லை. அது அது பிள்ளை எது வேணும்? இதோ வேணும். எது வேணும் பிள்ளைக்கு? அப்போய் எது வேணும் மாத்திக்குட்டி? இதோ வேணும். சரி, அம்மா என்ன பார்த்தா கடமா? சரியா, வாங்கியாச்சு பேக்கு வாங்கியாச்சு. ஆ ஆதி எப்படி நல்லா இருக்கும் பிள்ளை பேக்கு? ஆ மட்டுமே கொள்ளுவாமா, மட்டுமே கொள்ளுவாமா? சித்தப்பா என்ன வாங்குனீங்க? என்ன வாங்குனீங்க? பார்த்து வேலையோ? டஸ்ட்பின். ஆ அதுக்கு கேன் பேக் எவ்வளோ முடலாக இருக்காள் பார்த்தீங்களோ? டஸ்ட்பின் ஒன்று வாங்கல கூடமா? அது குடி வா. பொழுது 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 அது நிஞ்சு வா. பொழுசு வரேன் பொழுசு பொழுசு. ஏய் இங்கே குமாரி ஆதிட்டு வா. வா வா ஆதி வா. அம்மா கொடுங்க மஞ்சளை. வா வாங்கினேன் வா. வாங்கியாச்சு ஆதிக்குடைய தலைமுடி விட்ட சரி என்னம்மா? ஆதி அடிப்பண்ணா ஆதியாண்ணா. சித்தப்பா வந்து டஸ்ட்பின் கூட வாங்க யார்? ஆமாம் ஒரு ஒன்று வாங்கலையோ? அதான் நல்லது. அதுவும் அதே மாதிரி அதெல்லாம் போல ஒரு ஆளா கூட கூட விலை கூடுதா?
ரூபாய்க்கு 2 வாங்கியிருக்கிறோம் தைக்கிறதுக்கு 110 ஓ அடிச்ச விலை தான் நீங்கள் தரணும். சரி பாய். ஓகே பாய். கட்டணும் காலுக்கு நிற்கிது சிரி பேப்பர். ஓமா வெக்கத்தை பேர் காலடி போட்டு சிட்டி பேப்பரா வந்து சொல். இந்த கை கால் எடுத்து இந்த கை கால் எடுத்து பாய் 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 யாருன்னு சொல்லி காட்டுங்க. பாய் சொல்லல பாய். பாய் போயிட்டு வரேன். ஓகே பாய். ஆமாம் வேற எங்க வலிக்கிறீங்க? தலைமுடியோட போச்சேரி இப்படி ரைட் ஆச்சுட்டு வருங்க தலைமுடிய போ. டிரைவர் அண்ணா என்ன டிரைவர் அண்ணா பாட்டு கட்டுக்க நிற்கிறீங்களா? சரி அப்பா வந்து தேடி கொண்டுக்குவாங்க படியில் காணல இன்னும் ஆக்கலை. சரி பழக்கூடாது சின்ன பஸ் வருதா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்திக்குட்டிக்கு வந்து சில்பா வெட்டுப்படுவான். ஆத்திக்குட்டி முதல் வெட்டுப்படுது. ஆத்திக்குட்டி 4 விட்டுட்டு இருக்குதானே. பேக் பேக்கையும் வந்து கையில் சில்பா வெட்டு ஆத்திக்கு. நீங்கள் எப்படி வெட்ட போறீங்க? பேக் எடுத்துக்கலாமா? சரி நான் வெட்டினா அப்புறம் என்னம்மா சத்தமாக இருக்கு. நான் வழியாக போடுறேன். இப்போதான் நாங்கள் வந்து கடையால் அதான் சலூன் வெட்டிங்க சலூனுக்கு தலைமுடி வெட்டிட்டு வந்து ஆத்திக்குட்டிக்கு சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கிறோமே. நான் எனக்கு ஆத்திக்குட்டி வந்து முழுவாக இருக்கணும். அப்போ எப்படியுமே ஆத்திக்குட்டியா வாதி முடல் என்ன ஆத்திக்குட்டி ஸ்டைலில் செஞ்சு எனக்கு கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கிட்டாமா. சும்மா நார்மல் பேக் எடுத்து கொடுக்காது வேண்டாம். அது பண்ணா அது ஓடி போய் இதெல்லாம் காட்டினாலும் நான் என்ன சும்மா நார்மலாக ஒரு சின்ன பேக் இருந்தது அதை எடுத்து கொடுப்போம்னு பார்த்தால் அது 1300 ரூபாய்னு. சரி ஆசைப்பட்டுன்னு எடுத்து கொடுத்துனாங்க. அந்த ஜீன்ஸ் போட்ட கையோட ஹேண்ட் பேக் ஒரு ஐடியா வந்துட்டு இல்லை சித்தப்பா வந்து அது வந்து ஓடனே சித்தப்பா சுபாஷன் வந்து நின்றானங்களோட. அப்போ உண்மையிலே அது வந்து பொம்பளை பிள்ளை தானே. இது வரைக்கும் ஜாத ஜீவாஸ்டியும் கூட இப்படி நான் குழந்தைகளை இடம் கொண்டு வருவேன் அந்த ஆசைப்பட்டு கேட்டேன். சும்மா அந்த பொம்மை குட்டியாக தான். ஆனால் ஆட்டுக்குட்டி வந்து விளையாட்டு சாமான்கள் எதையுமே வாங்குதில்லை. ஓடி போய் எடுக்கிறது பூலாண்டு கிளிப்பு பொட்டு அலஸ் பேண்டு விதவிதமான உடுப்பு வரலான்னு ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம். அதை விட வந்து கடும் வித்தியாசமாக கிட போல வித்தியாசம் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. ஆட்டோக்கால போன இடம் குதிச்ச பாடி வாத்திக்குட்டின்னு ஓடி போன பாடி வேண்டி கொடுக்க ஜாலியாக ஒரு ஆடுமன். அவ சிந்தியன் வந்து களைச்சி போட்டுப்பா அவங்கள சலூன் எல்லாம் நின்று கடையில் எல்லாம் நின்று வந்தேன். அப்போ ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். குடிச்சிட்டு போவோமே நேரம் வந்து 7:30 ஆச்சு தானே. அப்போ நீங்கள் வீடியோ எடுக்கல என்ன 7-8 மணி நேரமே. சரி இன்னைக்கு வந்து செஞ்சு நாங்கள் வீடியோ போடல மழையும் தானே. நாளைக்கு பிறந்த நாளைக்காண்டு ரெஸ்ட் எடுக்கலாம் போல பிறந்தா முடிஞ்ச ரெஸ்ட் எடுக்கிறியோ? சரி அப்போ போடுங்க. என்ன போய் எடி பண்ணுறான் இனிமேல் தான் 4 மணி பண்ணணும். அப்போ உண்மையாக கூப்பிட்டோன்னா சிந்தியன் வந்து ஓடி வந்தாங்க. சிந்தியன் ஒரு குட்டி தேங்க்ஸ். குட்டி தேங்க்ஸா? குட்டி தேங்க்ஸ். சரி இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கணும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட வீடியோ புதுசாக பார்க்க ஆத்திக்குட்டியை பற்றியும் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆத்திக்குட்டி மாடல் கேர் ஸ்டைல் எல்லாம் அப்படி இருக்குது. நாங்கள் அதாவது நாங்கள் ஆத்திக்குட்டி வந்து இந்த என்ன வட்டு சில்பா வட்டுன்னு சொல்லி அதை தான் சில்பா வட்டு அது வந்து வடிவாக இருக்கும். நாங்கள் அதனால தான் சலூனில் கொண்டு போய் மாதம் அந்த சைட்டெல்லாம் ஒதுக்கி கொண்டு வரணாங்க. அப்போ நல்லா மலரை விட்டு பார்த்தா தான் அது இன்னும் வடிவாக இருக்கும். அந்த வட்டி தான் இப்போ வந்து வட்டி கொண்டு வராங்க. சரி அப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுமே.